ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் வரவர முனியே நமः. விருச்சிகே கிருத்திகா ஜாதம் சதுஷ்கவிசிகாமணிம் ஷட் பிரபந்தக்ருதம் சார்ங்கமூர்த்திம் கலி என்பது கலியன் என போற்றப்படுகின்ற ஆழ்வார்களிலே கடைசியாக திருவதரித்த திருமங்கையாழ்வாரது பெருமையை விளக்குகின்ற திருநட்சத்திரத்தனியனாகும். இவ்வாழ்வார் திருவதரித்த நன்னாள் என்ன? விருச்சிகே கிருத்திகா ஜாத்தம் என்ன கார்த்திகை மாசத்திலே கார்த்திகை நட்சத்திரத்திலே திருவதரித்தவர். அவருடைய பெருமையானது சதுஷ்கவி சிகாமணிம் என்ன 4 கவிகளிலே கவி பாடவல்ல பெருமையை உடையவர், சிறப்பை உடையவர். ஷட் பிரபந்த கிருதம் என்ன 6 பிரபந்தங்களை அருளிச் செய்தவர் இவ்வாழ்வார். சார்ங்கமூர்த்திம் கலி என்ன எம்பெருமானுடைய திருக்கையிலே இருக்கின்ற சார்ங்கத்தின் அம்சமாகத் தோன்றியவர். சார்ங்கமூர்த்திம் கலி என்ன கலிபுருஷனது ஆதிக்கத்தை எல்லாம் ஒழித்து இருள் தருமா ஞானத்தை எல்லோருக்கும் நல்ல ஞானத்தை விளைவிப்பதற்காக எம்பெருமானாலே மயர்வர மதினமருளப் பெற்ற ஆழ்வார் இவர். வள்ளல் திருவாளன் சீர்க்கலியன் கார்க்கலியை வெட்டி மறுவாளன் தந்தார் மடல் என்றபடிக்கு இவருடைய பெருமையானது பேசப்படுகின்றது. வள்ளல் திருவாளன் சீர்க்கலியன், வள்ளல் ஞானத்தை அள்ள அள்ள குறையாத அளவுக்கு நமக்கு அளித்த வள்ளல். வள்ளல் திருவாளன் என்ன எம்பெருமானுடைய நிர்கேதுகமான கடாட்சத்தை பெற்ற திருவுடையவர். திருவாளன் சீர்க்கலியன் என்ன மிக்க பெருமையை உடைய அனைத்து திருக்கல்யாண குணங்களும் நிறைந்த சீர்க்கலியன். கார்க்கலியை வெட்டியின் அந்த கலிப்புருஷனது ஆதிக்கத்தை எல்லாம் அழித்து மறுவாளன் தந்தான் மடல் என்றபடிக்கு சிறிய திருமடல் என்னும் திவ்ய பிரபந்தத்தை அருளிச் செய்தார் ஆழ்வார் என்ன திருமடலின் தனியனாக அருளிச் செய்யப்பட்டுள்ளது. சார்ங்கமூர்த்திம் கலி என்ன கலிபுருஷனது ஆதிக்கத்தை ஒடுக்கிய பெருமையை உடையவர் இவர். வாழி பரகாலன் வாழி கலிகன்னி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் என்ன இவருக்கு பெருமை சாற்றுகின்றார் எம்பெருமானார் திருமொழித்தனியனிலே. பேதனெஞ்சே இன்னைப் பெருமை அறிந்திலையோ ஏது பெருமை இன்னைக்கென்னென்னில் போதுகின்னேன் வாய்த்த புகழ் மங்கையர்கோன் மாநிலத்தில் வந்துதித்த கார்த்திகையில் கார்த்திகை நாள் காண் என விசகபாத் சிகாமணியான சுவாமி மணவாள மாமுனிகள் இவ்வாழ்வாரது திருநட்சத்திர வைபவத்தை பெருமையை உரைக்கின்றார் தான் அருளிய உபதேச ரத்னமாலை பிரபந்தத்திலே. பேதனெஞ்சே என்ன தன்னுடைய நெஞ்சுக்கு உபதேசிக்கின்றார் மணவாள மாமுனிகள். அப்படி உபதேசிக்கின்ற விஷயமானது இன்னைப் பெருமையறிந்திலையோ இன்னைக்கென் பெருமையனில் உரைக்கேன். இந்த நாளின் பெருமையை நீ அறிந்திலையோ, அப்படி அறிந்திருக்க மாட்டாயானால் அதன் பெருமையை வைபவத்தை உரைக்கின்றேன். கேட்பாயாக மடநெஞ்சே பேதனெஞ்சே இன்னைப் பெருமை அறிந்திலையோ ஏது பெருமை இன்னைக்கென் எண்ணில். இந்த நாளுக்கு உண்டான ஏற்றம் என்ன என்று கேட்டால் அதனை அருளிச் செய்கின்றேன் என்று நெஞ்சு கேட்பதாக தானே கேட்டுக்கொண்டு அதற்கு பதிலுரைக்கின்றார் ஈற்றடிகளாலே. வாய்த்த புகழ் மங்கையர்கோன் மாநிலத்தில் வந்துதித்த கார்த்திகையில் கார்த்திகை நாள் காண். வாய்த்த புகழ் மங்கையர்கோன் மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் என்றபடிக்கு தன்னுடைய வாளை காட்டி எம்பெருமானிடத்திலே வழிப்பறி செய்ய முயன்ற பொழுது எம்பெருமான் தானும் ஆழ்வாருக்கு தன்னுடைய நிர்கேதுக கடாட்சத்தை அருளி மயர்வரம் அதிநலம் அருளினான் திருமந்திரார்த்த உபதேசத்தை செய்து என்று பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட பெருமையை உடையவர், புகழை உடையவர், வாய்த்த புகழ் மங்கையர்கோன் புகழ் பொருந்திய திருமங்கையாழ்வார் மாநிலத்தில் வந்துதித்த இந்த பூமியிலே வந்து திருவதரித்த நன்னாளாக இருக்கின்றது விருச்சிகே கிருத்திகா ஜாதம் என்றபடிக்கு கார்த்திகையில் கார்த்திகை நாள் என்று தன்னுடைய நெஞ்சுக்கு உபதேசிக்கின்றார் மணவாள மாமுனிகள். வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் என்ன எம்பெருமானார் தானும் வைபவத்தை விசேஷித்து அருளுகின்றார். அதற்கு மேற்பட்டு வாழ்வாருடைய பெருமை யாது என்னால் மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள் இன்னென்ன காதலிப்பார் வாய்த்தமலர்த்தாள்கள் நெஞ்சே வாழ்த்து இன்னொரு பாசுரத்தை அருளிச் செய்கின்றார் மணவாள மாமுனிகள்.
மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்தார். அதாவது வேதங்கள் 4, அந்த 4 வேதங்களின் சாரமாக அம்சமாக 4 திவ்ய பிரபந்தங்களை அருளிச் செய்தார் சுவாமி நம்மாழ்வார். 4 வேதங்களுக்கு எப்படி 6 அங்கங்கள் இருக்குமோ அதுபோன்று நம்மாழ்வார் அருளிய 4 வேதங்களின் சாரமான 4 திவ்ய பிரபந்தங்களுக்கு 6 அங்கங்களாக 6 திவ்ய பிரபந்தங்களை ஷட்பிரபந்த கிருதம் என்று பார்க்கின்றோம். 6 திவ்ய பிரபந்தங்களை 6 அங்கங்களாக அருளிச் செய்தவர் திருமங்கையாழ்வார். மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்தார். அப்படி ஆழ்வார் திருவதரித்த நாளானது வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள். மிக்க பெருமையை உடைய கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் என்னை ஆழ்வார் திருவதரித்த இந்நாளை கொண்டாடுபவர்கள் அவருடைய அடியார்கள் வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள் இன்னென்னு காதலிப்பார் என்று இந்த நாளிலன்னோ நம்முடைய ஆழ்வார் திருவதரித்தார் என்று அவரிடத்திலே அன்பும் பக்தியும் செய்கின்ற அடியார்கள் கள்ளார்பொழில் தென்னரங்கன் குறையல் பிரானடிக்கீழ் வில்லாதவன்பனி ராமானுசன் மிக்க சீலமல்லால் உள்ளாதென் நெஞ்சு ஒன்னறியேன் எனக்குற்ற பேதமையேன் எம்பெருமானார் திருமங்கை ஆழ்வாரிடத்திலே கொண்ட காதல் பக்தி அதனை சிறப்பித்து அருளுகின்றார் அமுதனார் தானம். அப்படிப்பட்ட பக்தியை திருமங்கை ஆழ்வாரது திருவடிகளிலே உடையவர் எம்பெருமானார். அப்படி இன்னென்னு காதலிப்பார் இந்த நாளுடைய ஏற்றத்தை அறிந்து ஆழ்வாரிடத்திலே பக்தி செலுத்துகின்ற அடியார்களை எப்பொழுதும் நெஞ்சே வாழ்த்துவாயாக. வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள் இன்னென்ன காதலிப்பார் வாய்த்தமலர்த்தாள்கள் நெஞ்சே வாழ்த்தி என்ன அவ்வடியார்களுடைய திருவடிகளை அவர்களுடைய புகழ்களை பாடுவதே நமக்கு பேரு என்ன தன்னுடைய நெஞ்சுக்கு மேலும் உபதேசித்து அருளுகின்றார் சுவாமி மணவாள மாமனிகள். வாழ்வாரது திருநட்சத்திரத்தின் பெருமையாக அவருடைய வைபவத்தை உரைக்கும் வண்ணம் எம்பெருமான் தானும் நித்திய சம்சாரியாக இருந்த இவருக்கு மயர்வர மதிநலம் அருளினான் திருமந்திரார்த்த உபதேசத்தை அருளி என்று பார்க்கின்றோம். எப்பொழுது எம்பெருமானாலே மயர்வர மதிநலம் அருளப் பெற்றாரோ ஆழ்வார் தன்னுடைய கீழ்காலங்களையெல்லாம் அநாதிகாலமாக எம்பெருமானை இழந்திருந்த இழவையெல்லாம் அறிவிக்கின்றார். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி ஒய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும் பதம் தெரிந்து நாடினேன் நாடினான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று அறிவிக்கின்றன. எம்பெருமானாலே மயர்வர மதிநலம் அருளப் பெறுவதற்கு முன்பாக கீழ்காலங்களிலெல்லாம் எம்பெருமானை இழந்திருந்தோமே. வாடினேன் வாடி வருந்தினேன். அப்படி அநாதிகாலமாக எம்பெருமானை இழந்ததற்கு எது காரணமாக இருந்தது என்னால் மனையேவ மனுஷியானாம் காரணம் பந்தமோக்ஷயோ என்றபடிக்கு இந்த மனம்தானே பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் காரணமாக இருக்கின்றது. பந்தத்திற்கு ஆட்பட்டால் அது பிறவியை மேலும் மேலும் வளர்த்து கொண்டே செல்கின்றது, சம்சார சாகரத்திலே தள்ளுகின்றது, கீழ்மை செய்கின்றது. அது மோட்சத்திற்கு காரணமாக அமைந்தால் பிறவியில்லா பெரும்பேற்றை அடைவித்து தருகின்றது என்பது கீதா சாஸ்திரத்திலே கண்ணபிரானது திருவாக்கு. ஆக வாடினேன் வாடி மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதியன்னு இந்த மனத்தாலே எம்பெருமானை பலகாலமாக இழந்தது. அந்த பந்தத்திற்கு ஆட்பட்டு அந்த பந்தத்தை உருவாக்கும் வண்ணம் உருவாக்கி கொள்ளும் வண்ணம் பெண்களது கலவையே பெரிதாக நினைத்து கொண்டிருந்தேனே என்னந்த தேகாத்மாபிமானம். அதனாலே என்றோ வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து என்ன மிக்க துன்பத்திற்கு ஆளானவை அருளிச் செய்கின்றார். பழுதே பல பகலும் போயின என்று என்ன பொய்கையாழ்வார் முதல் திருவந்தாதியிலே அருளிச் செய்கின்றார். எம்பெருமானை அநாதிகாலமாக இழந்திருந்த தன்மை. ஆனால் எப்பொழுது எம்பெருமானால் மயர்வர மதிநலம் அருளப் பெற்றார்களோ ஆழ்வார்களின் நாள் முதல் எம்பெருமானை இனியும் இழந்துவிடக்கூடாது. அஞ்சி எழுதேன் அரவணை மேல் கண்டு தொழுதேன் என்ன எம்பெருமானே என்னை மீண்டும் சம்சாரத்திற்கு தள்ளிவிடாதே. இனி நான் புகழொட்டேன் ஒன்னும் மாயம் செய்யேல் என்னையேன்னு திருவாய்மொழியிலே ஆழ்வாரும் கதறுகின்றார். இனி நான் புகழொட்டேன் காரணத்தை கொண்டும் என்னை சம்சாரமாகிற சாகரத்திலே தள்ளி என்னை பெருந்துயருக்கு இடும்பைக்கு ஆளாக்கி விடாதே. ஒன்னும் மாயம் செயல் எந்த மாயத்தையும் காட்டி
என்னை சம்சாரத்திற்கு ஆளாக்கி விடாதே, உன்னுடைய திருவடியிலேயே நான் பொருந்தி இருக்க வேண்டும். உனக்கு இறைக்கும் 7 பிறவிக்கும் முந்தன்னோடு ஒற்றுமையாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்றபடிக்கு கைங்கரியங்கள் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலாடிமை செய்ய வேண்டும் நாம் என்ன பிரார்த்தித்தவர்கள். ஆக எம்பெருமானாலே தான் ஓய்வு பெற்றமை. ஓடினேன் ஓடி இப்படி மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து பெண்கள் கலவியே பெரிது என்று கருதியிருந்தவருக்கு எம்பெருமான் தானும் தன்னுடைய கேதுக கடாட்சத்தாலே மயர்வர மதிநலம் அருளினான். அப்படி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும் பதம் தெரிந்து, உய்வதோர் பொருள் என்ன அறிவிப்பது அந்த எம்பெருமானுடைய நிர்கேதுகமான கடாட்சத்தையே ஆழ்வார் இங்கே உய்வதோர் பொருள் என்ன அந்த பொருளானது எம்பெருமானையே உரைப்பதாக இருக்கின்றது. எம்பெருமானாலேயே நமக்கு உய்வு. துயரறு சுடரடி தொழுது எடியன் மனனேன் ஆழ்வார் தானும் திருவாய்மொழியிலே அருளி செய்கின்றார். ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும் பதம் தெரிந்து, அந்த உணர்வெனும் பெரும் பதம் என்பதானது அந்த திருமந்திரார்த்தத்திலே இருக்கின்ற சாரம். நாம் நமக்குரியவர்கள் அல்ல, இந்த ஆத்மாவானது எம்பெருமானுக்குரியது. அவனுக்கு அடிமைப்பட்டு அவனுக்கு கைங்கரியங்கள் செய்ய கடவது. அதனை நமக்கு உணர்த்துவது நாராயணா என்னும் சப்தம். அந்த திருமந்திரத்திலே இருக்கின்ற நாராயணாயே என்ற சப்தத்தை இங்கே நாமத்தை அறிந்து கொண்டதால் ஏற்பட்ட நன்மையை அறிவிக்கின்றார். ஓடினேன் ஓடி ஒய்வதோர் பொருளால் என்னந்த நாராயணனாலேயே நாராயண மந்திரத்தின் நாராயண சப்தத்தின் அர்த்தங்களையெல்லாம் உய்யும் வண்ணம் அறிந்து கொண்டேன். ஓடினேன் ஓடி ஒய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும் பதம் தெரிந்து நாடினேன் நாடினான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று அருளிச் செய்கின்றார். நாரசப்தங்களுக்கெல்லாம் அயனமாக இருப்பவன் சித் அச்சித்தாகிற அறிவற்ற அறிவுடைய பொருட்களெல்லாம் அவனிடத்திலே என்னோ புறப்பட்டு அவனிடத்திலே என்னோ அடங்க வேண்டும். ஆக அவற்றுக்கெல்லாம் இருப்பிடமாக அயனமாக இருக்கின்ற எம்பெருமான் நாராயணன் என்ற திருநாமத்தாலே விளங்குகின்றான். அந்த நாமத்தை கொண்டே தன்னுடைய வாத்சல்ய குணத்தையெல்லாம் காட்டி அருளுகின்றான் எம்பெருமான். நம்முடைய தாழ்ச்சியை பாராமல் அவனுடைய மேன்மையை பாராமல் நம்மிடத்திலே ஒன்றரக் கலக்கின்ற அந்த வாத்சல்ய குணத்தை அடியார்களிடத்திலே மிக்க வாத்சல்யம் உடையவனாக பக்த வத்சலனாக இருக்கின்ற எம்பெருமான். ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும் பதம் தெரிந்து நாடினேன் நாடினான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்ன இந்த திருமொழி திவ்ய பிரபந்தத்தை தொடங்கி 6 திவ்ய பிரபந்தங்கள் அருளிச் செய்தார் ஆழ்வார். எம்பெருமானை பிரிந்திருக்கின்ற ஆற்றாமை தாங்காமல் பரகால நாயக்கியாக பெண் பாவம் மீதி தோழி பாவத்தாலும் அன்னை பாவத்தாலும் அப்படி நாயிகா பாவத்தாலும் பல ஆசுரங்களை அருளிச் செய்தார் ஆழ்வார். திருநெடுந்தாண்டகத்திலே கடைசி 10 பாசுரங்கள் பரகால நாயகியாக எம்பெருமானை பெருந்திருக்கின்ற ஆற்றாமை, அந்த ஆற்றாமையை வெளிப்படுத்தும் வண்ணம் ஆழ்வார் தானும் பாசுரங்களை அருளிச் செய்தார். இனியும் ஆழ்வார் நம்மை பெருந்திருந்தால் தரிக்க மாட்டார். रम्यजामातु योगीन्द्र पादरेखामयं सदा तदा यत्तादसंहारे रामानुजं समीपते श्रीमते रामानुजाय नमः श्रीवरवरमुनये नमः श्रीवादाचमहामुनये नमः திருவாரூரும் கோடியாய் உயர்வர உயர்நலமுடையவனாய் அயர்வர மடிநலம் அருளியவனாய் அயர்வர் குமாரர்கள் அடிவடியாய் பரம காரூணிகனாய் அனந்தர்களுடைய விஸ்வசேனாதி சேவியனாக ஸ்ரீமன் நாராயணன் சேனாத கேட்டனாய் எண்ணிரவழியே ஸ்ரீரசாதரசாயியாய் அனந்தரம் சேத்தனோ ஜீவனார்த்தமாக பரித்ராணாய சாதுனாய் மாசோத்சவம் சம்பத்சரோத்சவம் உடனான உற்சவங்கள் கந்தருளானுக்க வான் கொண்டு கிளர்ந்தெழுந்த மாவுவில் கால் வேங்கரத்து தேன் கொண்ட மலசிதற திறந்தெறி குழுவீர்கால் ஊன் கொண்ட வல்லுகிறாள் இளநியன் துழல் ஈர்த்தாள் தான் கொண்ட சரிவலைகள் தருமாயில் சாற்றுவினே என்கிறவரியே கோக்கில கூசித கோமளமான வசந்த ருதுவில் சித்திரை பிரம்மோற்சவம் கந்தருளாடு கட்டும் விழித்த கண்ணுமாய் திருவங்கை மண்டன் பரிவாரங்களாக நீர்மேல் நடப்பான் மேலில் ஒடுங்குவான் தாழூடுவான் தோரா வடக்கனுடன் வந்து சன்னதியே புகுந்து திருவால வட்டங்களையும் திருவெண்பட்ட குடைகளையும் வெண் சாமரங்களையும் சன்னதி திருவெண் பந்தங்களையும்
பறித்தோர் இடத்தில் ஒழித்து பின்பு இருள் மூடி கிடக்க திருப்பலியம் திருவரிவட்டம் திருவாபரணம் முதலானவைகளையும் பறித்துக் கொண்டு ஒழித்து போக காலாந்த காலம் ஆகையாலே குதிரை நடந்து போகாமல் இருக்க அருகில் இருப்பவர்கள் அர்ச்சகர் முதலான தம் உடைமைகளையும் பறித்துக் கொண்டு கூக்குரல் மறுத்தாருக்கா அங்கோ தலையாரி தலைவன் ராஜவயத்தால் சடக்கென்றவன்று போன உடைமைகள் எல்லாம் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி கைவிளக்கு போட்டுக் கொண்டு அந்த சன்னதியில் கல்வன் அடி தொடர்ந்து பார்த்து நடவாருக்கான். ஓர் மூலையிலே ஒளிந்திருக்கும் திருமங்கை மன்னரை பிடித்து கொண்டு வந்து ஐயாந்த ஓடி பிரம்மாநாயனார ஸ்ரீ ஏக நரசிம்ம சுவாமி திருமுன்னே நிறுத்தி அந்த திருக்கோயில் கணக்கரை வர வைத்து அந்த கணக்கை சொல்லும் விவரம். சுவாமி சாத்திக் கொண்டிருந்த புண்ணிய வாகை 100 வராகம், வாகையில் சொல்வது முத்துக்குறா ஒன்றுக்கு 200 வராகம், காலில் பச்சை அவை கந்தவட்டங்கள் 1700 வராகம், முத்துச்சவத்து ஜோடி 4000 வராகம், அவரத்தினம் ஏற்ற இரண்டாவரம் 10,000 வராகம், தோல்வரைகள் புஜகீர்த்திகள் 1500 வராகம், யஜ்ஞோபவீதம் 1000 வராகம், கல்லேற்ற அக்கிவை 500 வராகம், பச்சை நடுநாயகம் துலா படக்கம் முட்டுக்கொடு சூப்பட 5000 வராகம், கல்லேற்றிரத்தை பக்ஷி படக்கம் 2500 வராகம், கோர்த்த முத்து சரம் தாவரம் 15 சரம் ஒன்றுக்கு 400 என்று 6000 வராகம், வாணிக்க கடையாளி 10,000 வராகம், வைரவேட்டராய ஒன்றுக்கு 5000 வராகம், நவரத்தினம் ஏற்ற கரைஞான் கயிறு 6000 வராகம், திருவடிகள் வீரவண்டயம் 5000 வராகம், முத்தாம்பு அத்திர காச்சம் உட்பட வெண்பட்டு குடை 2000 வராகம், வெள்ளி தீபத்தி 4க்கு 100 வராகம், மரகடம் ஏற்ற அங்குவடி 1000 வராகம், காம்புடன் பொற்குடை 100 வராகம், திரு ஆலவட்டம் 100 வராகம், மயில் விசிறி தங்கப்படி கேடயம் பெரிய கத்தி கடாபி ஆகியவையுடன் தீர்க்கமான முடிப்பு 80,000 வராகம், ஸ்தானத்தார் உடலிய சுவாமி பரிதனம் தட்டு முட்டு சில்லறை அவரவர் ஏறி வைத்தபடி 20,000 வராகம், ஆக மொத்தம் 1,61,700 வராக மடிப்புள்ள திருவாபரணங்கள் களவாட ஆகிய நிறுசிலை எல்லாம் கொண்டு வந்து ஒப்புவிக்க கிடவாய், இல்லையில் கணக்கில் சொன்னபடி விலை கொடுக்க கிடவாய் என்று தலையாரி தலைவன் தண்டிக்க போக ஸ்ரீ வேங்க நரசிம்ம சுவாமி கடாட்சத்தினால் ஞானம் பிறந்தவாறே திருமங்கை மன்னன் அந்த தலையாரி தலைவனை கூட்டிக் கொண்டு அனைத்து கொண்டு பரிவாரத்துடன் திரு ஆலவட்டம் திருக்குறை உடல் ஒன்றும் குறையாமல் ஒப்புவிக்க பின்னர் ஸ்ரீ வேங்கட நரசிம்ம சுவாமி திருமங்கை மன்னனுக்கு திருவரிவட்டம் திருமாலை ஸ்ரீ சடகோப்பன் முதலியவைகள் சாதித்தருள வாடினேன் வாடி என்கின்ற திவ்ய பிரபந்தம் திருச்செவி காட்டியருள திருவுள்ளம் பற்றினாரே சேக்காந்தாய கல்யாண எதிரே சைட்ல போவார் வெறிகால வச்சுக்கோடா ஒழிந்தன கழிந்த நாள்கள் காமனாதார நம்முடைய அம்மடைந்த மனத்திருப்பார் நாமனான் உயரான் கண்டுகொண்டு நாராயணாய் நுண்ணாமம் வேண்டிகள் பொறுக்கிறங்கே வேக்கடா கலவிய கருது நின்னவா நில்லா நெஞ்சுடைய நெடுந்து செம்படவம் நன்னியா உண்ணவார்கம் கேண்ட
வாழியான் நாழியான் அருளுக்கு நன்னனான் துயனான் கண்டுகொண்டே நாராயணம் படி செய்திருப்பே கண்டவா திருதந்தேனோ தெல்லிய நாளே செல்கதிப்பவந்த சிக்கட திருவரவு பெற்று உள்ளலா உருவங்கள் பொழிந்து உடம்பலா கண்ணீசோரா நள்ளிரவு மலரும் பகலும் நான் அழைப்பன் நாராயணா என்னும் நாமம் எண்ணிறான் என்னுடைய சுற்றம் எனக்கடையவானான் நம்பினால் அறக்கதற்கடனிற்கு அவர் அவள் செலுத்தயம் மன்னல் மம்புலாஞ்சோது மாமது தஞ்சை மாமணி கோயிலே வணங்கி நம்பியாவிய நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் எம்பிரான் எந்த எண்களைச் சுற்றம் எனக்கது என்னுடையவானார் அம்பினால் அறக்க வெறுப்பலனருக்கு அவரது சேர்த்த மன்னல் மம்புலாந்தோலை மாமது தஞ்சை மாமணி கோயிலே வணங்கி நம்பியால் உயரம் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் இப்பிறப்பரியவனே இன்னதோ தன்மையுடனே கற்பகம் புலவகை வனங்குலகில் கண்டவா துண்டரைப்பாடும் சற்பொருளாலே சொல்லுகேன் வம்மேன் ரூபணல் குழந்தையே தொடுமேன் நற்பொருள் வாழ்மை பாடினே உயிரில் நாராயணா என்னும் நாமம் கற்றிலேன் கலைகளை புலங்கருதும் கருத்திலே திருத்திறன் மடத்தை கற்றிலேன் அதனால் வேதையன் நம்மை திருநக்காரியர்க்கெல்லாம் சக்கமே வேண்டு திருதர்வேன் வளைந்தேன் கல்வியற்குரியமாறேன் நற்குணையாக நடிகேன் நாமம் குளம்பரம் செல்வம் தந்திடம் அடியார் விடுதலாயிடவில்லாம் நிலம்பரம் செய்யனே விளம்பருளும் அருளோடு பெருநிலமலைக்க நலந்தரம் மற்றும் தந்திடம் கெட்டதாயமாயின செய்யும் நலம் தரும் சொல்ல நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் குளந்தரும் செல்வம் தந்திடம் அடியார் விடுதலாயிடவெல்லாம் நிலந்தரம் செய்யனே விளம்பருளும் அருளோடு பெருநிலமலைக்க வளர்ந்தரும் தந்திடம் கெட்டதாயமாயின செய்யும் நலந்தரும் சொல்ல நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் மஞ்சளாஞ்சோல கொண்டருமானே மங்கையாவார் கலிகண்ணே சஞ்சலால் எடுத்த தேவனன் மாலை இவகொண்டே நஞ்சலாம் கண்ணினம் முடவினைக்கு நாராயணம் என்னும் நாமம் மஞ்சளாஞ்சோல கொண்டருமானே மங்கையாவார் கலிகண்ணே சஞ்சலால் எடுத்த தேவனன் மாலை இவகொண்டே முஞ்சம் போதனவென்றுயர்பருகணவன் திரளே சொல்லிடம் நன்னா நஞ்சுதான் கொண்டனம் முனை விளக்கு நாராயணாய வண்ண நறுங்குஞ்சி